بسم الله الرحمن الرحيم பேச்சை விட நான் பேசுவது குர்ஆன், அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்கள். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசக்கூடிய இந்த சபையில் அல்லாஹ் எம்மை எப்படி ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா. குழந்தைகளும் செல்வமும் இந்த உலகத்தினுடைய அலங்காரங்களாக ஆக்கப்பட்டிருக்கிறது. மனிதனுக்கு உள்ளத்திற்கு விருப்பமான காரியமாக அல்லாஹ் கொடுக்கின்ற அருட்கொடைகளிலேயே நெருக்கமானதாக அவனுக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் அலங்கரிக்கப்பட்ட காரியங்களை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகின்றார். மனிதன் இந்த உலகத்திலே அல்லாஹுடைய அருட்கொடையில் அல்லாஹ் கொடுக்கின்றவற்றில் மேன்மையாக மனிதன் கருதுவது செல்வத்தை, அதற்கு பிறகு மனிதன் கருதுவது குழந்தைகளை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிஸா வல் பனீன். ஆணுக்கு இந்த உலகத்திலே மனதிற்கு விருப்பமான காரியமாக ஆக்கப்படுகின்ற அம்சங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பட்டியலிடும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெண்களை முதலாவதாக கூறிவிட்டு பெண்களுக்கு பிறகு அல்லாஹ் குழந்தைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்ற அருட்கொடைகளில் மேன்மையான அருட்கொடை குழந்தைகள், வாரிசுகள். எந்த ஒன்றை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருட்கொடையாக இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுக்கின்றானோ அதை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொறுப்புகளையும் கொடுப்பான். அந்த பொறுப்புகளை குறித்து நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரணை செய்வான். பேசுறது புரியுதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அதற்காகத்தான் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நீங்கள் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்ற பொறுப்புகளை குறித்து அல்லாஹ் நாளை மறுமையில் விசாரணை செய்வான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுக்கும் ராஇன் வ குல்லு ராஇன் யஸ்அலு அன் மஸ்ஊலத்திஹி. ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், ஒவ்வொருவரும் அவரவரின் பொறுப்புகளை குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் கூறிவிட்டு சொன்னார்கள், ஒரு ஆண் அவனுடைய குடும்பத்திற்கு பொறுப்பாளர், ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய வீட்டிற்கும் அவர்களுடைய அந்த கணவன் மூலமாக பிறந்த குழந்தைகளுக்கும் பொறுப்பாளி என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், மீண்டும் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், ஒவ்வொருவரும் அவருடைய பொறுப்புகளை குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குழந்தைகளை கொடுப்பது அருட்கொடை. ஆனால் இந்த அருட்கொடை அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையில் விசாரிக்கப்படும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள் இந்த ஹதீஸை. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், எந்த ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பொறுப்பை கொடுத்து அந்த பொறுப்பில் குறைவு ஏற்பட்ட நிலையில் அவன் மரணித்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் மீது சொர்க்கத்தை தடை செய்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பொறுப்பை கொடுத்து, ஒன்றை நியமிக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்து அந்த பொறுப்பில் குறைவுடைய நிலையில் அவன் மரணித்தால்
நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு சொர்க்கத்தை தடை விதிக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பொறுப்பை குறித்துதான் நபிமார்கள் பயந்தார்கள், ரசூல்மார்கள் பயந்தார்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே பயந்தார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே பயந்தார்கள். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே பயந்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே பயந்தார்கள். பனி இஸ்ரவேலர்களுடைய சந்ததிகளில் அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்களும் தங்களுடைய சந்ததியில் பிறக்கின்றவர்களை பற்றி அல்லாஹ்விடத்திலே பயந்து பிரார்த்தனை செய்தார்கள். குர்ஆனில் எல்லா இடங்களிலும் நபிமார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்த அறிவுரையை எடுத்து பாருங்கள். அவர்கள் பயந்தார்கள். நபி நூஹ் பயந்தார். அல்லாஹ்விடத்திலே அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது அல்லாஹ்விடத்திலே கூறினார், யா அல்லாஹ், என்னுடைய மகன் இந்த வெள்ளத்திலே மாட்டப் போகிறான், அவனை காப்பாற்று, நீ வாக்களித்து இருக்கிறாய் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறினார், நபி நூஹே, அவர் உன்னுடைய மகன் அல்ல, உன்னுடைய மகனாக அவர் இருந்தாலும் அவருடைய குடும்பத்தார் அல்ல, ஈமான் கொண்டவர்கள் தான் உங்களுடைய குடும்பத்தார்கள் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்த அறிவுரை அல்லாஹ் கூறுகிறான். குறிப்பாக மரண நேரத்தில் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் பிரியும் போது ஒரு நபியாக இருந்து நபித்துவத்தை முழுமைப்படுத்தி இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது அவர்களுக்கு இருந்த பயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறார். இப்ராஹிம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை செய்தார். நபி யாக்கூபும் அறிவுரை செய்தார். யா புனைய, என் குழந்தைகளே, என்னுடைய வாரிசுகளே, யா பனிய இன்னல்லாஹ ஸஃபா லக்குமுத்தீன் ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். என்னுடைய பிள்ளைகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கென்று ஒரு தீனை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லா இலாஹ இல்லல்லாஹுவை எண்ணின் மூலமாக உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு செய்யக்கூடிய வசியத், அறிவுரை அது. மரண நேரத்தில் அவர்கள் செய்த அறிவுரை அது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கள் மூலமாக கொடுத்த இந்த தீனை எந்த நிலையில் நீங்கள் பாதுகாப்பீர்கள்? நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றார். தன்னுடைய குழந்தைகளை அழைத்து கேட்டார், மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பிறகு நீங்கள் எதை வணங்குவீர்கள் என்று எனக்கு இந்த நேரத்திலே சொல்லுங்கள். ஒரு தந்தையாக உங்களை வளர்த்தேன், ஒரு நபியாக உங்களுக்கு அறிவுரை செய்தேன், மரண நேரத்தை அடையப் போகிறேன், அல்லாஹ்விடத்திலே நான் பொறுப்பை சாட்ட வேண்டும். நாளை மறுமையில் இந்த பொறுப்பை குறித்து அல்லாஹ் என்னிடத்திலே விசாரணை செய்வார். எனக்கு பிறகு நீங்கள் எதை வணங்குவீர்கள் என்று என்னிடத்திலே முறையிடுங்கள் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மரண நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து கேட்டு அவர்களுடைய ஷஹாதத்தை உறுதிப்படுத்தினார் என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய தூதர் அளப்பரிய அன்பை வைத்திருந்தார்கள். ஃபாத்திமா வந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்து சென்று அவர்களை முத்தமிட்டு வரவேற்பார்கள். தன் மகளின் மீது தன்னுடைய அன்பை எல்லா நேரத்திலும் ஒரு தந்தையாக வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். அந்த தந்தை தன்னுடைய மகளை அழைத்து சொன்னார்கள், ஃபாத்திமா, இந்த உலகத்திலே உன்னுடைய தந்தை நான். இந்த உலகத்துடைய காரியங்களில் எதை வேண்டுமோ நீ கேட்டு வாங்கிக்கொள். சலீனி மா ஷிஅதி, உனக்கு எதை வேண்டுமோ அதை கேள், தந்தையால் முடிந்தால் செய்கிறேன். ஆனால் லா உக்னி அன்கி மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உன்னை என்னால் பாதுகாக்க முடியாது. உன்னுடைய ஈமான் தான் உன்னை பாதுகாக்கும், உன் அமல் தான் உன்னை பாதுகாக்கும். ஒரு தந்தையாக நான் கொடுக்கின்ற கடமை இது. உன்னை நீ அல்லாஹ்விடத்திலிருந்து பாதுகாத்துக் கொள் ஃபாத்திமா. ஒரு நபிமார்கள் பயந்த விஷயத்தில், ரசூல்மார்கள் பயந்த விஷயத்தில், தந்தையாக பெற்றோராக இருக்கக்கூடிய நாமும் நீங்களும் எந்த அளவு பயத்திலே இருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பொறுப்புகள். நபிமார்கள் அந்த பொறுப்பை உணர்ந்தார்கள். அந்த பொறுப்பை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் விசாரணை செய்வார். ஈமானோடு பிறக்கக்கூடிய, உங்களுடைய வயிற்றில் பிறக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான் என்றால், அந்த ஈமானோடு மரணிக்கும் வரை வாழ்வதை கண்காணிப்பதும் அவர்களை வழிநடத்துவதும் உங்களுடைய பொறுப்பு. அந்த ஈமானில் இருந்து அவர்கள் வழிதவறி விட்டால் அந்த பொறுப்பு நாளை மறுமையிலே உங்களிடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரணைக்கு உட்படுத்துவார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த விசாரணையிலிருந்து எம்மை விலக்கி விட மாட்டார். அல்லாஹ் கொடுக்கின்ற அருட்கொடைகளில் மேலான அருட்கொடைகள் குழந்தைகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே நபிமார்கள் அதை கேட்டு வாங்கி இருக்கிறார்கள்.
குழந்தைகளுடைய வாரிசுகளை அல்லாஹுடைய ரசூல்மார்கள் அதை பயந்து இருக்கிறார்கள், நபிமார்கள் அதை பயந்து இருக்கிறார்கள். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை மேலும் நினைவுபடுத்துகிறேன். ஒரு தந்தை குடும்பத்துடைய பொறுப்பாளர், ஒரு தாய் அந்த கணவனுடைய வீட்டிற்கும் குழந்தைகளுக்கும் பொறுப்பாளி. இந்த பொறுப்பை குறித்து நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரணை செய்வான். இந்த விசாரணையிலிருந்து பதில் சொல்லாமல் அல்லாஹுடைய சன்னிதானத்திலிருந்து விளக்க முடியாது நம்மை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக.